சங்கீதம் 139 13-14. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். பாடா, இன்னைக்கு எப்படியோ பைபிள் படித்து முடிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டே. சரி, ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 16 வருடங்களை என்னை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே, இந்த 17வது ஆண்டவரே வருஷத்தை ஆண்டவரே, இந்த 17வது பிறந்த நாளை எனக்கு காண செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா, 16 வருடங்களும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலேயே இருக்க என் தேவன் எனக்கு உதவி செய்தீர். இந்த 17வது வயசுலேயும் ஆண்டவரே, இந்த வாலிப வயதிலையும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் உலகத்துக்குள்ள நான் வாழாத படிக்க ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஜெசி, இயேசுவா, என் பர்த்டே அதுவும் நீங்கள் என்னை பார்க்க வந்துட்டீங்களா? நான் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இசப்பா, ஜெசி, நீ எப்போவுமே ஜெபம் பண்ணுற, காலையில் மதியம் நைட்டு எப்போவுமே வேதத்தை வாசிக்கிற, எப்போவுமே ஜெபம் பண்ணுற. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லை, அதனால உன்னை பார்க்க வந்தேன். இசப்பா, என்னை இது வரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான் விஷ் பண்ணாங்க. ஆனால் என்னை நீங்கள் ஃபஸ்ட் டைம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் என்னை பார்க்கவே இல்லை தெரியுமா? நீங்கள் தான் என்னை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. எனக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டீங்க இசப்பா. ஜெசி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இசப்பா, எனக்கு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறீங்களா? நான் கொடுக்குற கிஃப்டை நீ பத்திரமா வச்சுக்கணும், சரியா? பத்திரமா வச்சுக்கணும்னா நீங்கள் கண்ணாடி கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? இல்லை ஜெசி, நீ சின்ன பிள்ளையா இருந்தியா, அதனால அந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்காம இருந்த. இப்போ நீ பெரிய பிள்ளையா ஆயிட்டல, அதனால அந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்குறேன். இசப்பா, நீங்கள் வேற பத்திரமா வச்சுக்கிங்கன்னு சொல்றீங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேனா? அதை எங்கேயாவது தொலைச்சிட்டு நான் உடைச்சிட்டேன்னா என்ன இசப்பா பண்ணுறது? இல்லை ஜெசி, நீ பெரிய பிள்ளையா ஆயிட்டல, அதனால தான் அந்த கிஃப்டை கொண்டு வந்தேன். சரிங்க இசப்பா, எனக்கு தாங்க. இந்தா ஜெசி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சரி ஜெசி, ஓகே. பா, ஏசப்பா எவ்வளோ அழகான ஒரு இருதயத்தை தந்திருக்கிறாரு. எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கு. இந்த இருதயத்தை ஏசப்பா என்னை நம்பி கொடுத்ததுனால இந்த இருதயை நான் பத்திரமா வச்சுக்கணும். யார் கேட்டாலும் இந்த இருதயத்தை கொடுக்கக்கூடாது. இந்த இருதயத்தை கரைப்படையாமல், அழுக்குப்படியாமல், இதை தீட்டுப்படாமல் இதை நான் பத்திரமா வச்சுக்கணும். ஹாய் ஜெசி. ஹாய் சக்தி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு உனக்கு பர்த்டேல நம்ம வெளியே போகலாமா? +2 படிச்சு முடிச்சிட்டுமா? எல்லாம் என் பர்த்டே எல்லாம் மறந்துட்டு இருப்பீங்க. எங்கே பாரு, ஏசப்பா வந்தாரா? எனக்கு எவ்வளோ அழகான ஒரு இருதயத்தை தந்திருக்கிறாரு. நீங்கள்லாம் என் பர்த்டேவை மறந்துட்டு இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் தெரியுமா? ஆனால் நீ வந்ததுனால எனக்கு பயங்கர ஹாப்பி. அப்படிலாம் மறக்க மாட்டோம் ஜெசி. நம்ம ஜுடியோவில் ஆஃபர் போட்டிருக்கிறாங்களா, நம்ம போகலாமா? எங்கள் சண்டே சர்ச் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10:30 மணிக்கு முடியுது. அதனால எங்கள் பாஸ்டர் ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா கூட மைக்லேயே அப்படியே பேர் சொல்லி கேட்பாரு. அடுத்த வாரம் எங்கள் பாஸ்டர் சர்ச் உள்ளேயே சேர்க்க மாட்டார். அதனால நான் எங்கேயும் வரமாட்டேன்டி. மாசத்தில் 4 நாள் சர்ச்சுக்கு போகிறல, இன்னும் ஒரு நாள் போனா திட்டம். ஐயோ, எங்கள் அம்மாவும் விட மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் விட மாட்டாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பற்றி எல்லாம் பயம் இல்லை, எங்கள் பாஸ்டரை பற்றி தான் எனக்கு பயம். பாஸ்டர்னா தெரியவா போது நம்ம போகிறது. ஆஃபர் டைம் கூட 8:30 10:30 வரைக்கும் நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். அப்போ பிரேயர் முடிக்கிறதுக்கிட்டையும் பாதியிலே வந்துடலாமா? பாதியிலே வந்துடலாம். சரி, போலாமா? அந்த ட்ரெஸ் பார் ஜெசி, அது நல்லா இல்லை. அப்போ அந்த ட்ரெஸ் அது ஓகே, வாங்கிக்கலாமா? சரி ஜெசி, நம்ம இதோட எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல. 12th எல்லாம் முடிச்சிட்டோம். இதோட எங்கே காலேஜ் சேருவோன்னு தெரியல. நம்ம ஒரு ஹக் பண்ணிக்கலாமா? ஓகே, பாய் ஜெசி. பாய். திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய். இப்போ சக்தி எவ்வளோ அழகாக நல்ல வேலை எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பாஸ்டர் நல்ல வேலை என்னை பார்க்கல. நிறைய ஜனம் இருந்ததுனால பின்னாடி நான் உட்காந்து இருந்ததுனால பாஸ்டருக்கு தெரியல. நல்ல வேலை பா, சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டோம். நல்ல வேலை சர்ச்சுக்கு போன மாதிரி எல்லாரையும் காமிச்சிட்டோம். பாடா சக்தி. ஹாய் சங்கீதா. தேங்க்யூ. உன் பர்த்டேல இன்னைக்கு நான் இன்ஸ்டால போஸ்ட் போட்டேனே, பாத்தியா? இன்ஸ்டானா என்ன?
இன்ஸ்டானா என்னன்னே தெரியாத உனக்கு? உலகமே அதில் தாண்டி இருக்கு. எங்க வீட்ல ஒரே ஒரு ஃபோன் தாண்டி இருக்கு. அது எங்க மம்மி, எங்க டாடி, நானும் ஒரே ஃபோன் தான் நாங்க 3 பேரும் யூஸ் பண்றோம். சரி வா, அது எப்படி யூஸ் பண்ணணும் உனக்கு கத்து தரேன். நீ கத்துக்கணும்னே எங்க டாடி ஃபோன், எங்க டாடி இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்கடி. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு, வாடி நான் கத்து தரேன். சரிடி. நம்ம போட்டோ சூஸ் பண்ணிட்டு. ஏய் என்னடி, நான் கருப்பா இருக்கேன் ஆனா போஸ்ட் போட்டதுல நான் ஒயிட்டா இருக்கேன். அது ஸ்னாப் சாட்னு ஒரு ஆப் இருக்குடி, அதுல நம்ம செல்ஃபி எடுத்தா நம்ம மேக்கப்பே போடாம இருந்தா கூட பிரைட்டா காட்ட வேண்டியது. ஓ இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடி. எங்க அப்பா நான் யார் கூட சேட் பண்றேன், நான் யார் கூட மெசேஜ் பண்றேன்னு எங்க அப்பா பார்த்துனே இருப்பாங்க. அதனால நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்டி. சரி வாடி, உனக்கு பர்த்டேல நம்ம எடுக்கலாம் இதுல. சரிடி. ஏய் எவ்வளவு அழகா இருக்கு சங்கீதா. நான் தான் சொன்னாலே இது நல்லா இருக்கும் நீ. இது சரிடி, எங்க டாடி போன்ல நான் டவுன்லோட் பண்றேன். இதான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்த பர்த்டே. எப்படி வாங்குன? நம்மள இப்பதானே +2 முடிச்சோம், உனக்கு எப்படி இந்த போன் வந்துச்சு? எங்க டாடி ஃபாரின் போயிட்டு வந்தாரு, அது எனக்கு வாங்கிட்டு வந்தாரு. நான் உனக்கு gift-ஆ தரேன். சரி சங்கீதா, இந்த போனை நான் எப்பெல்லாம் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் நான் உனக்கு நான் மெசேஜ் பண்றேன் டெய்லி. சரியா? இந்த போனை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சரிடி. இதோட நம்ம 12th முடிச்சிட்டோம். யார் யார் எந்தெந்த காலேஜ் சேர போறோனே தெரியலடி. வாழடி நம்ம லாஸ்டா பண்ணிக்கலாம். சரிடி. சங்கீதா அப்பா இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாம போச்சு. ச்சே, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஸ்னாப் சேட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, மேக்கப்பே போடாம எவ்வளோ அழகா இருக்கும். ஹாய் டி ஜெசி. ஹாய் நான்சி. நல்லா இருக்கேன். ஹாப்பி பர்த்டே ஜெசி. தேங்க் யூ டி. நீ வருவான்னு நான் நினைக்கவே இல்லடி. அது எப்படி உன் பர்த்டே போய் நான் மறப்பேனா? ஏன் இன்னும் இப்படியே இருக்க? மேக்கப் பண்ணலையா நீ? மேக்கப் பண்ணாலே எங்க டாடிக்கு பிடிக்காதுடி. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. ஒன் டே தானே பர்த்டே, அதுவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ மேக்கப் போட்டு நான் வரலடி. நெய் பாலிஷ் போட்டாலே என்ன பாம்பு கடிச்சாலாம் எங்க டாடி கேட்பாங்க. அதனால வேணாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடி. ஒரு நாள் போட்டுக்கோ. வேணா நான்சி, நான் வரல, எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. போட்டுக்கோ வாடி. நான்சி எனக்கு பயமா இருக்குது நான்சி. எங்க டாடி வரது காட்டியும் நான் மூஞ்சி கழுவிக்கணும். டாடி எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? இப்ப நீ நார்மல் கேமரால போட்டோ எடுத்த கூட அழகா தெரிவேவா? நான் வேணா எடுத்து காட்டுறேன் பாரு போட்டோ. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? நான் இவ்வளோ நாள் இந்த மேக்கப் பண்ணாம ஃபோன் யூஸ் பண்ணாம ச்சே, நான் எங்க டாடி மை வச்சா கூட எங்க டாடிக்கு பிடிக்காது. ஏசப்பா சொல்லியிருக்காரு, நீ பரிசுத்தமா இரு அப்படின்னு. உன்னை அடுத்தவங்க பார்க்கும்போது உன்னை வித்தியாசமா பார்க்க கூடாது. நீ எப்ப உன்னை யாரு பார்த்தாலும் நீ கர்த்தருடைய மகள்னு சொல்லுவாரு. அதனால என்னை எதுவுமே பார்க்க விட மாட்டாரு, எதுவுமே யூஸ் பண்ண விட மாட்டாரு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் சரி நான்சி, இதோட நம்ம எப்ப மீட் பண்ண போறோம்னு தெரியலவா? ஒரு ஹக் பண்ணிக்கலாம். பாய் ஜெசி. பாய் நான்சி, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே பாய். பா எவ்வளோ அழகாச்சா. இத்தனை நாள் லிப்ஸ்டிக் வைக்காம, ஐரன் வைக்காம, மஸ்காரா வைக்காம, சே இத்தனை நாள் இருந்திருக்கிறோமே. இத்தனை நாள் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம டாடியும் மம்மியும் நம்மள வச்சிருந்துருக்காங்க. ஹாய், எப்படி இருக்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டேல. ஹாப்பி பர்த்டே ஜெசி. தேங்க்யூ. இன்னும் ஸ்டார்டிங்லேயே அசிங்கப்படுத்துறாளே. சரி, உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை, நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நீங்க விஷ் பண்றீங்க, நான் உங்களை பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன? என் பேர் பிரபு. பிரபுவா? ஆமா ஆமா. உனக்கு நான் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஜெசி. சர்ப்ரைஸ்? நான் தான் உங்களை யாருன்னே தெரியாது, உங்க பேரே எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. ஜெசி, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன் ஜெசி. ஐ லவ் யூ ஜெசி. ஐயோ எனக்கு ஐயோ யேசுவே, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உங்க பேரே எனக்கு இப்பதான் தெரியும். சரி, நீங்க ப்ரப்போஸ் பண்ணா நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்? ஜெசி, நான் உன்னை 2 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ மட்டும் என்ன வேணான்னு சொல்லிட்ட, அதுக்கப்புறம் நான் செத்துருவேன். என் சாவுக்கு நீ தான் காரணமா இருப்ப ஜெசி. ஐயோ, நான் இப்பதான் உன்னை தெரியும்னு சொல்றேன், செத்துருவேன்லாம் சொல்ற. எங்க அப்பா எங்க அம்மா என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. எங்க அப்பா எங்க அம்மா என்னை நம்பி தானே காலேஜ் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காலேஜில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா இந்த வயசுல இந்த லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த வயசுல எனக்கு படிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. அதனால எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் நான் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகுது, ப்ளீஸ் என்னை விட்டுரு. ஜெசி, அப்படி சொல்லாத ஜெசி. உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சாதானே தப்பு. நம்ம தெரியாம தானே லவ் பண்ண போறோம். தெரியாம எப்படி லவ் பண்ணுவோம்? பண்ணலாம், நீ நினைச்சா பண்ணலாம்.
எவ்வளோ பேர் அப்படி பண்றாங்க தெரியுமா? ஓடி போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் என்ன உன்னை கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன்? லவ் தானே கேக்குறேன். எனக்கு வேணாம் ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, நான் படிக்கணும். ப்ளீஸ் ஸ்ரீ, ஒத்துக்கடி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்புறம் நீ ஒரு நல்ல பர்சனை மிஸ் பண்ணிட்டேன்னு அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவ. ஐயோ, இப்பதான் பார்த்தேன், இப்பதான் பேசினேன், இப்பதான் பேரை கேட்டேன். அவன் ப்ரப்போஸ் பண்றான், எனக்காக 2 வருஷமா காத்து நின்றேன்னு சொல்றான், செத்துருவேன்னு சொல்றான். ஒருவேளை நம்மள சின்சியரா அவன் லவ் பண்றானோ? ஜெசி ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கடி. அக்செப்ட் பண்ணிக்கலாமா? செத்துட்டானா அந்த பள்ளி நம்ம மேல வந்துச்சுன்னா என்ன பண்றது? கேஸ்லாம் போடுவாங்க. அப்புறம் கேஸ் எல்லாம் போடுவாங்களா? ஐயோ, நான் படிக்க தானே காலேஜ் வந்திருக்கிறேன். ஐயோ சிவா, என்ன பண்றது தெரியலையே. நம்ம லவ் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். நீ சந்தோஷமா இருக்கலாமா இல்ல ஜெயிலுக்கு போறியா? நம்ம லவ் பண்றதெல்லாம் தெரிஞ்சா எங்க அம்மா எங்க அப்பா என்ன காலேஜ் விட்டு நிறுத்திடுவாங்களே. அப்படிலாம் நிறுத்த மாட்டாங்க. உங்க அம்மா அப்பாவை எங்க அம்மா அப்பா விட்டு பேச சொல்றேன், சரியா? ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா தர்மாட்டி அடிப்பாங்க எங்க வீட்டுல. பரவாயில்ல, எனக்காக வாங்கிக்கோ. வாங்கிக்க மாட்டியா? ஜெசி ப்ளீஸ் ஸ்ரீ ஒத்துக்கடி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி. அப்புறம் ஜெசி வாங்கிட்டுமா ப்ளீஸ். யார்கிட்டயோ கேட்காதடி. ஐயோ, இவ்வளவு சாய்ஸ் தானே, நீ ஒத்துக்கோ ப்ளீஸ். இவ்வளவு கெஞ்சி நான் பாவம் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிக்கோ ஜெசி. அவங்க கூட எல்லாம் நான் வாழ போறது இல்ல, உன் கூட தானே வாழ போறேன். ஜெசி ஒத்துக்கடி. அப்புறம் நான் செத்துட்டேன், உன்னை ஜெயில போட்டுருவாங்க. சரி ஓகே, இது நம்ம வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கணும், சரியா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி ஓகே, கேஸ்லாம் போட மாட்டாங்க. ஐ லவ் யூ ஜெசி. ஐ லவ் யூ டூ பிரபு. ஜெசி, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் இப்பதான் உனக்கு ஓகேவே சொன்னேன், அதுக்காட்டிய கண்டிஷன் எல்லாம் போடு. அப்படிலாம் இல்லடி. உன்கிட்ட உன்னை 2 வருஷமா லவ் பண்ணேன். ஆனா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆய் கூட நீ சொல்ல மாட்ட, பார்க்க கூட மாட்ட. ஆனா இப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், தெரியுமா? டேய், நீ செத்துருவேன்னு சொன்ன பிறகு தாண்டா நான் ஓகேவே சொன்னேன். நீ என்னடா எனக்கு கண்டிஷன் எல்லாம் போடுற? கண்டிஷன்லாம் அது மாதிரி கண்டிஷன் இல்ல. நீ என் கூட டெய்லியுமே பேசணும், டெய்லியும் மெசேஜ் பண்ணணும், உன் முகத்தை நான் பார்த்துட்டே இருக்கணும், உன் அழகான முகத்தை நான் ரசிச்சுட்டே இருக்கணும் ஜெசி. ஐயோ, இதெல்லாம் எங்க அப்பனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன அவ்வளோதான். அப்பா தானே, எங்க மாமனார் தானே, பார்த்துக்கலாம் விடு. மாமனார் வச்சாருன்னா ஆப்பு அவ்வளோதான், காலேஜுக்கே ஆப்பு வச்சிருவாரு. அதனால நீ மெசேஜ் பண்ணி நீ டெய்லி சொல்கிற. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மொபைல் வாங்கி கொடுத்துருக்குறான். ஆனாலும் எங்கள் டேடி டெய்லி என் மொபைலை எடுத்து நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினாலும் எத்தனை மணி நேரம் பேசினேன், எதுக்காக பேசினேன் அப்படின்னு வந்து எங்கள் டேடி, நான் யார் கூட சேட் பண்ணியிருக்கிறேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹாய் ஐ மிஸ் யூ சொன்னேன்னா ஐ மிஸ் யூன்னு நீ எதுக்கு சொல்கிற, அது கேர்ளாக தான் இருக்கா, ஆனாலும் நீ ஐ மிஸ் யூன்னு எதுக்கு சொல்கிறேன்னு எங்கள் டேடி சண்டை போடுவாங்க. அப்போ சாமி எனக்கு வேணாம், நான்லாம் பண்ண மாட்டேன். பூவா வாங்கிக்கோ ஜெசி. ஆடியன்ஸ்லாம் பூ கொடுக்கலன்னு கேட்குறாங்க, வாங்கிக்கடி. ஓகே. எங்க மாமனார் இந்த வேலைலாம் பாக்குறாரா? ஆமா. ஐயோ, அவரு நாங்க தூக்கிட்டு பிறகெல்லாம் செக் பண்றாரு, எங்களுக்கு வேணாமா? சரி சரி, அவரால் 90 கிட்ஸ், நம்மலாம் 2K கிட்ஸ். அவருக்கு இன்ஸ்டாலாம் என்னன்னு தெரியாது. நீ இன்ஸ்டால மெசேஜ் பண்ணு. இன்ஸ்டாவே எங்க அப்பா யூஸ் பண்ணிட்டு வைக்கிறது இல்ல, இதுல எங்க நான் மெசேஜ் பண்றது? ஆப்பை தெரியாம டவுன்லோட் பண்ணி தெரியாம வச்சுக்கோ ஜெசி. நம்ம உண்மையா லவ் பண்றோம் தானே, அதுல ஸ்டோரி மட்டும் தானே போட முடியும். ஏய், மெசேஜும் பண்ணலாம், வீடியோ காலே பேசலாம். வீடியோ காலா? ஆமா. சரி சரி, அப்பனா எங்க டாடி எல்லாம் தூங்கிட்டு பிறகு உனக்கு மெசேஜ் பண்றேன். சரி சரி. போனும் பேசணும். போன்ல நான் பேச மாட்டேன். நீ காலேஜ் போறல, வீட்ல இருந்து அப்போ பஸ்ஸுக்கு போவ, பஸ்ல போகும்போது பேசிட்டு போ. ஓகே, அப்ப நான் பேசுறேன். உனக்கு பஸ்ல போகும்போது வரும்போதெல்லாம் உங்ககிட்ட பேசினே இருக்கிறேன். சரி சரி. உனக்கு இன்னைக்கு பர்த்டே வேற, எங்கன்னா வெளியே போலாமா? வெளியே வா. ஐயோ, இன்னைக்கு May 1, எப்பவுமே யூத் மீட்டிங் இருக்குது. அதனால வந்து எல்லா சர்ச்சுக்கும் போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு எங்க பாஸ்டர் இன்வைட் பண்ணிருக்கிறாரு. எல்லா காலேஜுக்கும் போய் இன்வைட் பண்ணுவாங்க. அதனால May 1 நாங்க எங்கேயுமே போவாம எப்பவுமே நாங்க May 1க்கு ப்ரேயருக்கு தான் வருவேன். ஐயோ, நான் அப்படி உங்க கூட நான் எங்கேயாவது வெளியே வந்தா நான் மாட்டிக்குவேன். May 1 அடுத்த வருஷம் கூட தான் நீ போய் அட்டெண்ட் பண்ணலாம். இந்த வருஷம் வா, போயிட்டு வரலாம். நான் வந்தா மாட்டிப்பனே. மாட்டிக்க மாட்டேன். நீ மாட்டிக்காத மாதிரி, உன் ஃபேஸ்லாம் தெரியாத மாதிரி நான் உனக்கு புர்கா வாங்கி தரேன். புர்காவா? உன் கண்ணு மட்டும் தான் தெரியும். அப்பனா ஓகே, போலாமா? போலாம். நீ காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு வந்துரு, நான் பைக்ல அங்க வெயிட் பண்றேன். வா ஜெசி. தியேட்டர் போலாமா இல்ல பார்க் போலாமா? பார்க்கெல்லாம் நான் போல, யாருன்னா போய் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சொல்லியே முடிஞ்சிச்சு. அப்போ சினிமாக்கு போலாமா? தலை படம் ரிலீஸ் ஆயிருக்கான். ஐயோ, எங்க அப்பாக்கு சினிமாவே பிடிக்காது. ஏய், உங்க அப்பாவை இழுக்காதீ. உங்க அப்பாவை நான் லவ் பண்றேன், உன்னதான் நான் லவ் பண்றேன். வாடி போலாம். சரி போலாம். சரி சரி, உக்காரு. உனக்கு நான் ஜூஸ் வாங்கி வரேன், சரியா? ஐயோ, இவனை வேற நம்பி தியேட்டர் வரைக்கும் வந்துட்டேன். என்ன பண்ண போறேனோ ஏசப்பா, நான் பண்றதே பாவம்.
ஆனாலும் ஏசப்பான்னு கூப்பிடுறேன். எங்கள் அப்பா கண்ணில் மாட்டிக்காமல் இருந்தால் நல்லா இருக்கும். மாட்டிக்க மாட்டேன். இந்த ஜூஸ் குடி. திறந்து குடிடி சும்மா. சரி ஜெசி, சரி வா நம்ம போலாமா? எனக்கு டைம் ஆயிடுச்சு. மே 1 மீட்டிங் முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ போனேன்னா கரெக்டா இருக்கும். சரியா? நான் போறேன். சரி வா வா வா. ஜெசி, நீ என்ன உண்மையா தானே லவ் பண்ற? ஆமா. நானும் உன்னை உண்மையா தானே லவ் பண்றேன். ஆமா. அப்ப என் ஹார்ட் உன்கிட்ட தானே இருக்கு. ஆமா. உன் ஹார்ட் என்கிட்ட தானே இருக்கு. ஆமா. அப்ப இது என்ன? ஐயோ, ஏசப்பா எனக்கு எவ்வளோ அழகான இருதயத்தை தந்தாரு. ஆனா இந்த இருதயத்தை இவ்வளோ கரைப்படுத்திட்டு இருக்கிறேனே. ஏசப்பா எனக்கு எவ்வளோ புதுசா அழகா பரிசுத்தமா கொடுத்தாரு. ஆனா இதெல்லாம் இவ்வளோ கரையாயிட்டு இருக்குது. அந்த ஹார்ட் கொடு, நான் போறேன். ஏய், இந்த ஹார்ட் எனக்கு ஏசப்பா கொடுத்தது. அந்த ஹார்ட் கொடு. என் ஹார்ட் உன்கிட்ட இருக்குல்ல, அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஏசப்பா? எனக்கு ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். நீ ஹார்ட் கொடுக்க போறியா இல்லையா? நான் தர மாட்டேன். அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணல தானே? நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன். போய் சொல்லாத. ஹார்ட் விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெசி, ஹார்ட் கொடு ஜெசி. ஹார்ட் விட்டு ப்ளீஸ். என்ன லவ் பண்றதானே நீ? நான் உண்மையா தான் லவ் பண்றேன். அப்ப நீ போய் சொல்றியா? இல்ல நீ போய் சொல்றதா சொல்ற. ஹார்ட் கொடு ஜெசி. ஜெசி, நீ என்ன உண்மையா லவ் பண்றேன்னு என்ன ஏமாத்திட்ட. இல்ல நான் ஏமாத்தல. ப்ளீஸ் அந்த ஹார்ட் மட்டும் ப்ளீஸ் அத கேட்காத. ப்ளீஸ் கொடுத்துரு. அத ஏசப்பா எனக்கு கொடுத்தது ஆசையா. ஐயோ ஏசப்பான்றே. ஏசப்பா யாரு? அந்த ஏசப்பா நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்து நம்மளுடைய பாவங்களுக்காய் மரித்து நமக்காய் உயிர் தெழுந்தார். அவரை பார்த்து யாருன்னு கேக்குற? நான் இருதயத்தை உன்னை போய் லவ் பண்ண போடா. நான் உன்னை போய் லவ் பண்ண பாரு. பொடி மூஞ்ச பாரு. இவளுக்கு ஒரு லவ் வர கேக்குதான். பாய் பாய். பாய் இல்ல குட் பாய். ஐயோ ஏசப்பா, எவ்வளோ அழகான இருதயத்தை என்கிட்ட தந்தீங்க. ஆனா ஏசப்பா, அநேக உலக அன்புக்காக, உலக ஆசைக்காக, உலக இச்சைக்காக ஆண்டவரே இந்த இருதயத்தை நான் அழுக்குப்படுத்திட்டேன் ஏசப்பா. இந்த இருதயத்தை நான் கரைப்படுத்திட்டேன் ஏசப்பா. ஆனால் நீங்கள் திரும்ப வந்து கேட்குவேன்னு என்னை நம்பி தானே ஏசப்பா இதை கொடுத்தீங்க. பரிசுத்தமாக இதை ஆண்டவரே, நீ பரிசுத்தமாக இருதயத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே. அநேக உலக அன்புக்காக நான் ஏங்கி, அநேக உலக அன்புக்கு நான் அடிமையாகி, நான் இருதயத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அதை அநியாயமாக அதை நான் கரைப்படுத்திட்டு அதை நான் ஒன்றுமே இல்லாத எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் அந்த இருதயத்தை கிழிச்சிட்டேன்னு ஏசப்பா. நீங்கள் திரும்ப வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன ஏசப்பா பண்ணுவேன்? திரும்பவும் ஏசப்பா திரும்பவும் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னீங்க ஏசப்பா. அந்த இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ அழகாக என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனால் இது ஜெசி, ஐயோ ஏசப்பா வர வந்துட்டாரு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜெசி, ஏசப்பா. ஜெசி, நான் காலையில் உன்னை பார்க்கும்போது ஹாப்பியாக தானே ஜெசி இருந்த? ஆமாம் ஏசப்பா. இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை ஏசப்பா. காலையில் நான் கொடுத்துட்டு போன கிஃப்டை பத்திரமா வச்சிருக்கியா? ஏசப்பா. பின்னாடி என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லை ஏசப்பா. நீ பின்னாடி என்னமோ மறைக்கிறியே. ஒன்றும் இல்லை ஏசப்பா. நான் கொடுத்துட்டு போன கிஃப்டை தொலைச்சிட்டியா? ஏசப்பா, அநேக பாவிகளை நம்பி ஏசப்பா கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு என்கிட்ட சொன்னாங்க ஏசப்பா. என் உயிரே நீதான்னு சொன்னாங்க ஏசப்பா. ஆனால் அநேக அன்புக்காக அநேக ஃப்ரெண்ட்ஸோட, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என் இருதயத்தை அழுக்குப்படுத்திட்டேன் ஏசப்பா. இந்த இருதயத்தை ஆண்டவரே நான் தீட்டு பற்றிட்டேன் ஏசப்பா. இந்த இருதயத்தை ஒன்றுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த இருதயத்தை அவ்வளோ கேவலப்படுத்திட்டேன் ஏசப்பா. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஜெசி, அந்த கிஃப்டை என்கிட்ட கொடு ஏசப்பா. இந்த இருதயம் திரும்ப ஒட்டினா கூட அந்த நிலைக்கு வராது ஏசப்பா. இந்த இருதயத்தை வச்சு என்ன ஏசப்பா பண்ணுங்க? என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு ஏசப்பா. இனிமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எல்லாரும் என் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் என் கூட யாருமே இல்லை ஏசப்பா. நான் தனியாக இருக்கிறேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் நான் அடைஞ்சிட்டேன் ஏசப்பா. ஜெசி, எல்லாரும் உன்னை தனியே விட்டு போகலாம், தவிக்க விட்டு போகலாம், கை விட்டு போகலாம். ஆனால் நான் தான் சொல்லியிருக்கனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கனே. நான் என் மகளை உன்னை எப்படி நான் விட்டுருவேன்? ஜெசி, ஏந்திரு. ஏசப்பா, பாவியாக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தமான இருதயத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனால் அநேக உலக அன்புக்காக அநேக அன்புக்கு நான் அடிமையாகி நான் பாவியாக ஆயிட்டேன் ஏசப்பா. என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு ஏசப்பா. சரி ஜெசி, எழுந்து வா. ஏசப்பா, இந்த பாவியை ஏற்றுக்கிறீங்களா ஏசப்பா? பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள்னு சொன்னேனே. என் பிள்ளைய நான் எப்படி கைவிட்டுருவேன்? வா ஜெசி. ஏசப்பா, திரும்பவும் கேட்குறேன், என்னை ஏற்றுக்கிறீங்களா? என்னை எல்லாரும் கைவிட்டாங்க ஏசப்பா. ஏசப்பா, என்னை ஏற்றுக்கிறீங்களா ஏசப்பா?
கிறிஸ்து